கர்த்தருக்குள் பிரியமான சகோதரிய சகோதரிகளே, இன்றைய நாளில் மீண்டுமாய் நாம் சந்தித்துக் கொள்ள வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் அருமையான சகோதரருக்கும் நன்றியை ஏறெடுத்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட வேத வசன பகுதி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து. ஏக சிந்தை என்று சொல்லும்போது லைக் மைண்டட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். அதே வேளையிலே ஏக அன்பு என்பது சேம் லவ் என்று சொல்லப்படுகிறது. ஒரே விதமான அன்பு செய்கிறவர்களாக இருந்து ஒரே சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பார்த்தால் இந்த வசனத்தை வாசிக்கின்ற, கேட்கின்ற, படிக்கின்ற, ஆராய்கின்ற எல்லோரும் கூட இந்த உலகத்திலே 45,000 பிரிவுகளுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவம் பிரிவினைகளின் மார்க்கம் அல்ல. ஆனால் கிறிஸ்தவத்திலே தான் பிரிவினைகள் நிறைய இருக்கிறது. ஏக சிந்தை என்பது இங்கே சற்றும் கிடையாது. அவங்கவுங்க என்னப்படி அவங்கவுங்களுக்கு எட்டினப்படி என்ன செய்கிறது, வேதங்களுக்கு விளக்கம் சொல்லி கொண்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி முதல்ல பிரிந்து போனவர்கள் ரோமன் கத்தோலிக்கர்கள். அதன் பிறகு அதிலிருந்து பிரிவினை ஆரம்பமாயிற்று. இன்றைக்கு நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 45,000க்கும் அதிகமான பிரிவுகள் கிறிஸ்தவத்தில் இருப்பதாக நாம் கேள்விப்படுகின்றோம். அப்புறம் எங்கே போய் ஏக சிந்தை வர்றது? சபை, உண்மையான சபை கிறிஸ்துவின் சபை என்று சொல்லுகிறோம். இந்த சபைக்குள்ளாக கூட பிரிவினை இருக்கிறது. காரணம் என்னவென்றால், எல்லாரிடத்துல என்ன ஒரு எண்ணம் இருக்கிறது என்றால், நான் என்ற அகம்பாவம். அந்த நான் என்ற அகம் சாகும்போது தான் நாம் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க முடியும். ஊழியர்கள் தாங்களே பெருமை பாராட்டிக் கொள்கிறது. தாங்கள் செய்வதுதான் பெரிய காரியம் என்று சொல்வது. இது இன்றைக்கு நேற்று இருக்கிற காரியம் இல்லை. இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர் காலத்திலேயே இருந்திருக்குது. அப்போஸ்தலர் என்ன பேசிட்டு போகிறாங்க? அந்த கடைசி ராவிருந்துக்கு போகிற வழியில், கடைசி ராவிருந்துக்கு அந்த மெத்திக்கு போகிற வழியில் பேசிட்டு போகிறாங்க. என்ன பேசிட்டு போகிறாங்க? தங்களுக்குள் யார் பெரியவன் என்று பேசிக்கொண்டு செல்லுகிறார்கள். கிறிஸ்து முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறார். அவர் ஒன்றுமே பேசிக்கல அங்கே. ஆனால் அங்கே ராவிருந்து மேஜைக்கு வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய மேல் அங்கியை கலட்டி அழித்து விட்டு இடுப்பிலே ஒரு துண்டை எடுத்து சுற்றி கொண்டு பாத்திரத்தையும் தண்ணீரையும் பாத்திரத்தையும் எடுத்து அங்கே அமர்ந்திருந்த தன்னுடைய அப்போஸ்தலருடைய கால்களை கழுவ தொடங்கினார். யூத ராஜ்யத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே கால்களை கழுவுதல் என்பது அடிமைகள் செய்யக்கூடிய வேலை. ஷாக் ஆயிடுச்சு. யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு. என்ன இது, ஆண்டவர் இப்படி செய்கிறாரு? பேதுருக்கிட்ட வந்தால், பேதுரு நான் காலை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறார். நீர் என் காலை கழுவக்கூடாது, நான் உன் கால்களை கழுவ வேண்டும் அப்படிங்கிற. பிரியமானவர்களே, அதை செய்து முடித்த பிற்பாடாக இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? போதகரும் ஆண்டவருமாய் இருக்கிறேன். உங்கள் போதகரும் ஆண்டவருமாய் இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலை கழுவீர்கள் என்று சொல்லுகிறார். அங்கே அப்படி சொல்லி தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறார். ஆனாலும் கூட இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால், மேட்டிமை எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் ஊழியக்காரர் வீட்டிலிருந்து தான் தொடங்குகிறது. அங்கே முந்தின வசனம் என்ன சொல்லுகிறது பார்ப்போம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியானவரின் அப்படின்னு வந்திருக்கணும். ஆவியானவரின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். அந்த ஆள் என்பது
தமிழில் 6ஆம் வேற்றுமை உருபு என்று சொல்லப்படுகிறது. இங்கிலீஷில் அது வந்து இஃப் கிளாஸ் என்று சொல்லப்படுகிறது. அது வந்து ஒரு கண்டிஷனல் கிளாஸ், அது வந்து ஒரு நிபந்தனை. இந்த காரியங்கள் உங்களிடத்தில் இருந்ததென்றால் நீங்கள் இதை செய்யணும். இதே மாதிரி ஒன்று நம்ம இப்போ வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:9 பார்ப்போம். நம்ம 1 பேதுரு 2ஆம் அத்தியாயம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, என்னென்னா ஒழிக்கணுங்கிறாரு? துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், இந்த 5ஐயும் ஒழித்துவிட்டு, அங்கே என்ன சொல்கிறார் கண்டிஷன்? கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் இந்த 5 காரியங்களை ஒழிச்சுட்டு புதிதாக விளரும்படி புதியதாக பிறந்த குழந்தைகளை போல திருவசமான ஞானப்பாலின் மேல் வாஞ்சாயிருங்கள்னு சொல்கிறார். இப்போ இங்கே வருவோம். கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும். கிறிஸ்து வந்து நமக்கு ஆறுதல் படுத்துகிறவர். அப்போ கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம், நாங்கள் ஆறுதலாக இருக்கிறோம் என்பது உண்மையானால், அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியானவரின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் என்ன செய்யணுமா? நம்ம நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஏக சிந்தை, லைக் மைண்டட். கிறிஸ்துக்களாக இருக்கிறவர்கள் எல்லாரும் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியங்களுக்கும் ஒரே மாதிரி சிந்திக்கிற மனப்பான்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏக அன்பு, ஒரே விதமான அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இசைந்த ஆத்துமாக்கள் என்று சொல்லுகின்ற போது அங்கே மறுபடியும் ஒன் அக்கார்டு என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில். ஒருவருக்கொருவர் இசைவாக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி மோதிக்கிட்டு இருக்கக்கூடாது, இசைவாக இருக்க வேண்டும். இப்படி அப்போ யாதொரு ஆறுதலும் யாதொரு தேறுதலும் ஐக்கியமும் பட்சமும் இரக்கங்களும் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையனா என்னது? ஒரே விதமாக சிந்தித்து, ஒன்றையனா ஒரே காரியத்தை இல்லை, ஒரே விதமாக சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பிரியமானவர்களே, இந்த ஏக சிந்தை என்பது இன்றைய நாட்களில் வெகுவாக குறைந்து கொண்டே வருகிறது. அன்றைய நாட்களிலே கூட பவுல் ஊழியத்துக்கு கிளம்பும்போது பர்னபாவும் வருகிறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய இனத்தானாகிய இன்னொருத்தரை, அவர் பேர் வரல, அவரை வந்து கூட்டு போகணும் அப்படிங்கிறாரு. ஆனால் பவுல் அவன் நம்மளை விட்டு பிரிந்து போயிருந்தான் இன்னொரு இடத்துல, அதனால் அவனை கூட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாரு. இதனால் அவர்களுக்குள்ளே சண்டை வந்தது. ஆனாலும் கூட அந்த சண்டை அவர்களை விரோதிகளாக்கவில்லை. சண்டை வந்தபோது பவுல் தனியாக ஊழியத்துக்கு செல்கிறார், பர்னபா தனியாக ஊழியத்துக்கு செல்கிறார். இந்த ஊழியம் பிரிந்து வளருவதற்கான ஒரு ஏற்பாடாக ஆயிற்று. ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருந்து நம்ம ஒருத்தட்ட அன்பை எதிர்பார்க்கிறோம்னாக்கா நம்ம கொடுக்கணும். கெட் அண்ட் கிவ் இல்லை, கிவ் அண்ட் கெட். அதுதான் முக்கியம், அதுதான் தாழ்மை. நாம் ஒருத்தட்ட என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை நம்ம கொடுக்கணும் அவர்கிட்ட. அப்போ தான் நமக்கு அது திரும்ப கிடைக்கும். ஆனால் என்ன நினைக்கிறாங்க, பல பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், முதல்ல அவங்கள என்னை மரியாதை செய்யணும். அது சைக்கலாஜிக்கலாக ஒரு சேடிசம் என்று அழைக்கப்படுகிறது. அது சரியான மனப்பான்மை அல்ல. கனம் பண்ணுவதில்
ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று ரோமரில் எழுதுகிறார் பவுல். கனம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த தாழ்மை இருந்தால் தான் அதெல்லாம் வரும். அதான் அடுத்த வசனத்தை சொல்கிறார், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாதம் பண்ணுவதே ஒரு நோய் போன்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அது வேதத்தின் அடிப்படையிலே கூட இருக்காது, ஆனால் வாதம் பண்ணுவது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க சில பேர். வீண் பெருமையினாலாவது செய்யாமல். வீண் பெருமைக்காக காரியங்களை நிறைவேற்றக்கூடாது. குறிப்பாக வீண் பெருமைக்காக ஊழியம் செய்யக்கூடாது. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அதான் சொல்றார், கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு முந்திக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டுமா? இப்போ நான் இருக்கிறேன்னாக்கா, இங்கே இருக்கிற மற்ற சகோதரர்களும் சகோதரிகளும் என்னை விட மேன்மையானவர்கள் என்று நான் எண்ண வேண்டுமாம். இதே போன்று ஒவ்வொருவரும் என்னும்போது அங்கே எவ்வளோ அழகான ஒரு சூழ்நிலை நிலவும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இங்கே இருக்கிறது எப்படின்னாக்க நேர் எதிர்மாறாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் பெரியவன் நான், எல்லாத்துக்கும் பெரியவன் நான், எல்லாம் தெரிஞ்சவன் நான், இந்த ஒரு காரியங்கள் தான் இன்னைக்கு ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறது. மக்கள், இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் என்ன செய்கிறார்கள்? போட்டிகள் நிறைந்த உலகம். இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்திலே முதன்மையாக இருக்க விரும்புகிறார்கள். அந்த முதன்மையாக இருக்க விரும்புவதில் தவறில்லை, அதற்காக முயற்சியில் தவறில்லை. ஆனால் மற்றவர்களை ஏளனமாக பார்ப்பது, மற்றவர்களை இழிவாக கருதுவது, இதான் ரொம்ப ரொம்ப தப்பு. உலகம் ஓடுகின்ற ஓட்டப்பந்தயத்திற்கும் கர்த்தருக்குள்ளாக ஓடுகிற ஓட்டப்பந்தயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கர்த்தருக்குள்ளாக ஓடுகிற ஓட்டப்பந்தயம் எப்படி இருக்கிறது பாருங்க. 1 கொரிந்தியரில் சொல்லுவார், பவுல் சொல்லுவார், பந்தயத்திலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெறுவான். பந்தயத்தில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே பெறுவான் பரிசை. யார் பெறுப்பா? ஃபஸ்ட்டு வந்தவங்க பெறுவாங்க இல்லையா? ஆனால் கிறிஸ்தவ ஓட்டம் சற்று வித்தியாசமானது. பந்தயத்தில் ஓடுகிற எல்லாருக்குமே பிரைஸ் கிடைக்கும். எப்போ? ஒழுங்காக ஓடும்போது, ட்ராக் மாறாமல் ஓடும்போது. ட்ராக் மாறினாக்கா நிச்சயமாக பரிசு கிடைக்காது. ஆனால் ட்ராக் மாறாமல் ஓடுனா, நீங்கள் மெதுவாக ஓடுனாலும் நித்திய ஜீவன் கிடைக்கும், வேகமாக ஓடுனாலும் நித்திய ஜீவன் கிடைக்கும். அவனவன் தன் தன் தாளந்துக்கு தகுந்தார் போன்றதான் செய்ய முடியும் இல்லையா? அப்போ இங்கே மெதுவாக ஓடுறாங்களா வேகமாக ஓடுறாங்களா பிரச்சனை இல்லை. எது பிரச்சனை? நீ ட்ராக் மாறாமல் ஓடுறியா? தேவனுடைய ராஜ்யமாகிய சபை என்ற ட்ராக் மாறாமல் ஓடுறியா? அதுதான் அங்கே முக்கியமாக கருதப்படும். ஆக ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளே அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத மாத்திரம் யோசிக்காம, பிறருக்கு என்ன கிடைக்கும், முக்கியமாக ஆவிக்கிற வகையில் பிறருக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா என்பதை நாம் கண்ணுக்கு பொருளாக இருக்க வேண்டும். அப்படி மற்றவர்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக உதவி செய்வதாக நாம் இருக்க வேண்டும். இந்த 4 வசனத்திற்கும் அடுத்த 6 முதல் 11 வரை உள்ள வசனத்திற்கும் பாலமாக உள்ள ஒரு வசன பகுதி அந்த 5வது வசனம். இது ரொம்ப கீவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சிந்தை என்று சொல்லும்போது மைண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். இந்த மனம் என்பது ஒரு அற்புதமான ஒரு காரியம். உண்மையிலேயே தேவன் ஆவியையும் ஆத்மாவையும் வைக்கும்போது அந்த மனசாட்சி என்பதை தேவன் விழித்தெழுப்பினார். அந்த மனசாட்சி என்பது நம்மை நன்மை செய்ய தூண்டுகிறது. அதே வேளையிலே நமக்குள்ளாக இருக்கின்ற
இன்னொரு பிரமாணம் என்ன செய்கிறது? தீமை செய்யும்படி தூண்டுகிறது. இந்த இரண்டுக்கு நடுவில் இருக்கிற போராட்டம் தான் விசுவாச போராட்டம். இந்த போராட்டத்தில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக இருந்து அவருக்குள்ளாக வாழ்ந்து அவருக்குள்ளாக செழித்தோம் என்றால் நிச்சயமாகவே நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க முடியும். ஏனாக்கம் கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே நம்மிலும் இருக்க வேண்டும். அவர் என்ன செய்தார்? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தார், தேவனுக்கு சமமாயிருந்தார். கொள்ளையாடின பொருளாக அதை எண்ணவில்லை. தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை, அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை பிரதர். தேவனுடைய ரூபமாயிருந்தார், தேவனுடைய இருந்தார், இருப்பார், இருக்கிறார். மூணுமே இருக்குது, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சர், மூணுலையுமே. தேவனுக்கு சமமாக இருந்தார், இருக்கிறார், இருப்பார். அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் தேவனுக்கு சமமாக இருந்தார், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு தேவனோட கீழே போயிட்டார் அப்படிலாம் கிடையாது. அவர் தன்னை தாழ்த்துவதற்காக சொல்லுகிறார், நான் பிதாவுக்கு கீழாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உண்மைதான். ஆனால் உண்மையான நிலை என்ன அவருக்கு? அவர் ஆதி முதலாய் தேவனோடு தேவனாக இருக்கிறவர், தேவனுடைய ரூபமாய் இருக்கிறவர், தேவனுக்கு சமமாய் இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யமான நிலையை, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையை ஏதோ தனக்கு லாட்ரியில் விழுந்தது மாதிரி, கொள்ளையடிச்சது மாதிரி கிடைச்சிச்சுன்னு சொல்லி அவர் நினைக்காம என்ன செய்தாராம்? தம்மை தாமே வெறுமையாக்கினார். தம்மை தாமே வெறுமையாக்கினார். யாரும் அவரை வெறுமையாக்கவில்லை. அவர் தன்னை தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்படி தாழ்த்ததுனால அவருக்கு என்ன ஆதாயம் கிடைத்தது? ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர், பூதலத்தோர்னா பூமியில் வாழ்பவர்கள், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கீழ்ப்படிதினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட ஒரு உயர்ந்த காரியம் என்னவென்று பார்க்கும்போது, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து நாம் இந்த வாழ்விலே வாழும்போது தாழ்மை நமக்குள்ளாக வருகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்ற உணர்வு தன்னாலே வரும். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்மையே தாழ்த்தும் போது தேவன் நம்மை உயர்த்துவார். இதெல்லாம் புரியாமல் தான் அற்பமான காரியங்களை விவாதித்து கொண்டிருப்பது இந்த ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் சரி. பிரியமானவர்களே, செயல்பாடு தான் ரொம்ப முக்கியம். அங்கே வாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லாம் எடுபடாது. செயல்பாடு ரொம்ப முக்கியம். நம்ம பாட்டுக்கு நம்ம செயல்பாடை செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கணும். நம்ம ஒரு ட்ராக்கில் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை திருப்பி நம்ம புல் பேக் பண்ணுறதுக்கு, திருப்பி இழுக்கிறதுக்கு பலவிதமான சக்திகளை சாத்தான் பயன்படுத்துவான். அதெல்லாம் நம்ம சட்டை பண்ணிக்கவே கூடாது. நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக தேவன் நமக்கு கிருபையை அளிப்பார். நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். இந்த வாழ்க்கை எத்தனை நாள் என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு நம்ம இருக்கிறோம், நாளைக்கு உயிரோடு இருப்போமா தெரியாது. அப்போ இன்றைய நாளை நாம் பயனுள்ள நாளாக கழித்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு மக்களிடத்திலும் அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இசைந்த ஆத்மாக்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்வை நாம் வாழுகின்ற போது தேவன் நிச்சயமாகவே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் இந்த வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். அப்போ
இந்த வாழ்க்கையில் வாழுகின்ற போது இன்றைக்கு ஒரு நாள் எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இன்று நான் எப்படி வாழப்போகிறேன்? கடந்த காலத்தை மறந்து விடுங்கள், அது போயிட்டது. அதை பற்றி நினைக்கிறதுனால, அதை பற்றி ஒரி பண்ணுறதுனால என்ன பிரயோஜனமும் கிடையாது. கடந்த காலத்தை சுத்தமாக மறந்துடுங்க. எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தேவனுடைய கையில் தான் இருக்குது. நம்ம அதை நினச்சி கலங்க தேவையில்லை. இன்றைய நாளை நான் எப்படி வாழப்போகிறேன் அதை யோசித்து பாருங்கள். நிச்சயமாகவே நம்ம தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கர்த்தருக்கு நன்றி. உங்கள் யாவருக்கும் கூட நன்றி.